ஒரு ஊரில் நிறைய குடிகாரங்க இருக்காங்க. அந்த குடிகாரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு குடி நிப்பாட்டான்னு சொல்லி போட்டு சில பேர் அந்த குடிகாரங்கிட்ட பேசலான்னு போகிறாங்க. ஒரு மேடை அமைச்சு அந்த குடிகாரங்க பூரா உட்கார வச்சு பேசுகிறாங்க. அதில் முதல்ல எழுந்திரிச்சு பேசுகிறாரு. இங்கே வேறப்பா, இந்த மாதிரி நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்பெல்லாம் கெட்டு குடும்பமே வீணாக போயிரு, உங்கள் சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரு, எவ்வளோ கெடுதல், உங்களுக்கும் கெடுதல், நாட்டுக்கும் கெடுதல்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீ முதல்ல போய்க்குவார் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் சேர்ந்து சத்தம் போறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இது வேலைக்காகன்னு சொல்லி போட்டு ரெண்டாவது ஆள் எழுந்திரிச்சு வர்றாரு. அவர் அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் இருந்தவங்களை பார்த்து கேட்குறாரு, இங்கே வேறப்பா, இங்கே குடியில் தண்ணி வச்சுக்கிறாங்க, இதே மாதிரி தூக்கி அந்த சைடு வச்சு போட்டு ஒரு சோடா வைங்க, பக்கத்தாண்டியே ஒரு விஸ்கி பாட்டிலையும் கொண்டு வந்து வைங்க, சாராய பாட்டில் வைங்க, இதை பார்த்தா தான் எனக்கு பேசுறக்கே வரும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆகா, இந்த நம்ம ஆள்றா அப்படின்னு சொல்லி போட்டு அங்கேருந்து குடியாரன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு சோடா பாட்டிலும் ஒரு சரக்கு பாட்டிலையும் கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இவர் அப்படியே பேசுறக்க ஆரம்பிக்க, நான் சின்ன பையன்லேருந்தே குடிக்கிறக்க ஆரம்பித்தேன், ஏன் காலேஜுக்கு போகிறப்ப சரக்கு அடிச்சு தான் போனேன், எனக்கு குடிய மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லோரும் பேன்னு கேட்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் காலேஜுக்கு போனேன், சரக்கு அடிச்சுட்டே போனங்காட்டி காலேஜில் என்னைய படிக்க வேணும்னு சொல்லி போய் துரத்தி விட்டாங்க. ஒன்றும் தப்பு இல்லையே, நான் அதுக்காக ஒன்றும் இல்லை, என்னோடய குடியை நிப்பாட்டவே இல்லை, நான் குடிச்சுட்டே இருந்தேன், ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி போய் அதே மாதிரி ஒன்று குடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சரக்கு அடிச்சுட்டே இருந்தங்காட்டி எனக்கு சரியாக வேலை கூட கிடைக்கல. என்ன ஆயிடுச்சு, இதுனா என்ன ஆகி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, எனக்கு சோத்தை போட்டாங்க, காசு கொடுத்தாங்க, நான் மடி குடிச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் கல்யாணம் கூட பண்ணி வச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் கெட்டு போச்சு, நான் மடி குடிச்சிட்டே தான் இருந்தேன். இதை பார்த்து எந்த சம்சாரம்னா போய் அவங்க கூட வாழ முடியும்னு சொல்லி போட்டு என்னை விட்டு போட்டு போயிட்டா. அப்போ நான் என்ன பண்ணேன், குடிக்கிறத விடவே இல்லையே, என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி மடி குடிச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் உடம்பு முடியாமல் போய் படுத்திருந்தேன். அப்போது என்னை செக் பண்ண டாக்டரு, இனி நீ கொஞ்ச நாளுக்கு உயிரோடு வாழ்வே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட நான் மனசுக்குள்ளே நினச்சேன், என்ன போனால் உயிர் தான் போகுது, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இப்போ நான் குடிச்சு தேக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாரு. அந்த குடியாரங்களாம் முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் பேன்னு ஒரே ஆச்சரியம் போச்சு. ஆஹா, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்க, எல்லோரும் அவங்ககிட்ட ஐயா இந்த மாதிரி குடிக்காதீங்க ஐயா, இனிதான் நீங்கள் இறந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. ஏயா, இதைத்தாயே நானும் சொல்ல வர்றேன், நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் அந்த கூட்டத்தில் நம்ம பூரா புரியுது, இனிமேல் நம்ம குடித்தோம்னா இவர் மாதிரி ஆயிரம் சொல்லி போட்டு எல்லோரும் அந்த குடியை விடுறக்கு ஆரம்பித்தாங்களா. இப்போ அந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேசினவரும் சாராயத்தை குடிக்க வேணான்னு தான் சொல்லி பேசினார், ரெண்டாவது பேசினவரும் அதை தான் சொன்னார், ஒரே கருத்து தான் சொன்னார். ஆனால் ரெண்டாவது பேசினவர் அந்த குடியாரங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுடைய மெத்தட்லேயே பேசுனுங்க, அடுத்து என்னாச்சு, அவங்க அதையே கேட்டாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும்.